Morning students, hope you are all fine. Stay safe. Utilize this period by learning lessons through online. We are learning atom and molecules. மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நீங்கள் அனைவரும் வீட்டில் பத்திரமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலத்தை நீங்கள் கற்பதற்கு பயனுள்ள வகையில் நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இதுவரை அறிவியல்ல வேதியியல் பாடப்பகுதியில் அணுக்களும் மூலக்கூறுகளும் என்ற பாடத்தை படித்திருக்கிறோம். Previous class we have seen modern atomic theory, isobars, isotopes, isotones, atoms, atomic mass, relative atomic mass, average atomic mass. Now we are going to see molecules, molecular mass, relative molecular mass, mole concept, Avogadro hypothesis and application of Avogadro's hypothesis. போன வகுப்புல மாணவர்களே நாம் நவீன அணு கொள்கை, ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன், அணு நிறை, ஒப்பணு நிறை, சராசரி அணு நிறை இவைகளை எல்லாம் படித்தோம். இந்த வகுப்புல நம்ம மூலக்கூறு நிறை, ஒப்பு மூலக்கூறு நிறை, மோல் தத்துவம், அவகேட்ராவுடைய கருதுகோள் என்ன, அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைய வகுப்புல நம்ம படிக்க இருக்கிறோம். Let us deal with molecule first. Let's observe something now. Now we have 3 red balls, 3 green balls. 3 green balls. Let's try to make different arrangements using these balls. மாணவர்களே, இந்த பாடத்துல நம்ம மூலக்கூறுகளை படிக்க போறோம். இந்த படத்தை நீங்க நல்லா பாருங்க. இதுல 3 சிவப்பு நிற பந்துகளும் 3 பச்சை நிற பந்துகளும் இருக்கு. We consider these red balls as atoms, also these green balls as atoms. இந்த 3 சிவப்பு பந்துகளையும் நீங்க அணுக்களாக கருதி கொள்ளுங்கள். அதே மாதிரி பச்சை நிற இந்த 3 பந்துகளையும் நீங்க என்னதாக மனசுல நினைச்சுக்கோங்க, ஒரு அணுக்களா நினைச்சுக்கோங்க. So we have a set of 2 green balls, 2 red balls, 1 red ball, 1 green ball, 3 red balls together, 2 red balls and 1 green ball together. So these are the different arrangements which are possible. Likewise, when these atoms also combine, similar atoms or combine, or different atoms can combine. When they combine, they form molecules. So a combination of atoms, that is similar atoms இருக்கலாம் அல்லது different atoms இருக்கலாம், gives us molecules. Simply says combination of atom is known as molecules. That is similar atoms or different atoms. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஒரே வகையான பந்துகளா ரெண்டும் இருக்குது, வேறு வேறு பந்துகளாக 2 different balls but different atoms. Same balls, similar atoms can combine to form as molecules. இந்த படத்துல பந்துகள் ஒரே நிற பந்துகள் 2 இருக்கலாம், சிவப்பு நிற பந்துகள், ஒரு சிவப்பு நிற பந்து, ஒரு பச்சை நிற பந்து, 3மே சிவப்பு நிற பந்துகளா இருக்கலாம், 3மே பச்சை நிற பந்துகளா இருக்கலாம், அல்லது 2 பச்சை நிற பந்துகள், ஒரு சிவப்பு நிற பந்துகள், 2 சிவப்பு நிறம், ஒரு பச்சை நிற பந்து. இப்படி பந்துகள் இணைந்து ஒரு அமைப்பை இங்க உருவாக்கி இருக்கு. இதே மாதிரிதான் அணுக்கள், வெவ்வேறு அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணையலாம். ஒரே வகையான அணுக்களும் இணையலாம், வெவ்வேறு வகையான அணுக்களும் இணையலாம். இவ்வாறு ஒரே வகையான அணுக்கள் இணைந்தோ அல்லது வேறு வேறு வகையான அணுக்கள் இணைந்தோ உருவாகிறத மூலக்கூறு என்று சொல்றோம். இங்கிலீஷ்ல மாலிகுல், combination of atoms is called as molecule. There are 2 types of molecules. One is similar type of atoms combined to form elements. Different types of molecules combined and form molecules, compound molecules. Okay, let us see to what we have our book. 7.2 molecule and molecular mass. Except noble gases, atoms of
most of the elements are found in the combined form with similar atoms or different atoms. It is called a molecule. A molecule is a combination of two or more atoms held together by strong chemical forces of attraction, that is chemical bonds. Similar atoms இருக்கலாம் அல்லது different atoms இருக்கலாம், ரெண்டும் இணைந்து combined with the force of chemical attraction, they form molecules, that is chemical bonds அப்படின்ற நம்ம அதை என்ன சொல்லலாம். Except noble gases, helium, neon, argon, இதெல்லாம் noble gasesங்கிறோம். இந்த கேசஸை தவிர மற்ற ஆட்டம்ஸ் எல்லாம், மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு ஆட்டமோட இணைந்து சிமிலர் ஆட்டம்ஸோடையோ டிஃபரண்ட் ஆட்டம்ஸோடையோ சேர்ந்து மாலிக்யூலை ஃபார்ம் பண்ணுது. தமிழில் படிக்கணும்னா மூலக்கூறு, மந்த வாயுக்கள். நோபல் கேசஸ்னா என்னது? மந்த வாயுக்கள் அல்லது அரிய வாயுக்கள் நம்ம அதை சொல்லலாம். ஹீலியம், நியான், ஆர்கான், இந்த மந்த வாயுக்கள் தான் தனித்து கிடைக்கக்கூடியது, தனித்து இருக்கக்கூடிய தன்மையை பெற்றது. இதை பின்னால வரக்கூடிய வகுப்புகள்ல வேதி பிணைப்புங்கிற பாடங்கள்ல நம்ம படிப்போம். மற்றபடி தனிமங்களுடைய அணு அதே தனிமத்தின் அணுக்களுடனோ அல்லது வேறொரு தனிமத்தினுடைய அணுக்களோட டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸோட இணைஞ்சோ அல்லது சிமிலர் ஆட்டம்ஸோட ஒரே தனிமத்தின் அணுவோட இணைந்தோ நமக்கு எதை உருவாக்குது? மூலக்கூறை உருவாக்குது. மூலக்கூறை உருவாகிறதுக்கு ஒரு வேதி கவர்ச்சி விசை தேவைப்படுது. அதை நம்ம பல வகைகள்ல வேதி பிணைப்புங்கிற பாடத்துல படிப்போம். அயனி பிணைப்புல அயானிக் பாண்ட்ஸ், கோவலன் பாண்ட்ஸ், சக பிணைப்பு அப்படின்லாம் நம்ம படிப்போம். இவ்வாறு ஒன்றுக்கென்று வேதி கவர்ச்சி விசையால் அந்த பிணைப்பு உருவாகி ஒரு மூலக்கூறு உருவாகிறது. இவ்வாறாக வேதியியல்ல மூலக்கூறு உருவாகிறது. Classification of molecules. மூலக்கூறுகளின் வகைப்பாடுகள். A molecule may contain atoms of the same element or may contain atoms of two or more elements joined in a fixed ratio in accordance with the law of definite proportions. Thus, the molecule may be an element or a amount. If the molecule is made of similar kind of atoms, then it is called homoatomic molecule. The molecule consists of different element of atom, that is called heteroatomic molecule. Similar atom ஃபார்ம் ஆகி ஒரு மாலிக்யூல் இருந்தா அதை எலமெண்ட்ங்கிறோம். ஆக்சிஜன் மாலிக்யூல் O2, Cl2, N2. இதுல 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ், 2 குளோரின் ஆட்டம்ஸ், 2 nitrogen atoms are there. Both atoms are similar, same atoms. 2 oxygen atoms are oxygen atoms. So that is similar atom to form elements, oxygen molecules. Different atoms combined, different types of atoms combined to form as compounds, compound molecules. Carbon dioxide, water H2O, NaCl. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது, ஆக்சிஜன்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது. சோடியம் குளோரைட், சோடியம்ங்கிற எலமெண்ட் இருக்குது, குளோரின்கிற எலமெண்ட் இருக்குது. H2O, ஹைட்ரஜன்கிற எலமெண்ட் இருக்குது, ஆக்சிஜன்கிற எலமெண்ட் இருக்குது. Different atom or different elements to form compounds. That is heteroatomic molecule. Oxygen, nitrogen, Cl2, these are homoatomic molecules. ஒரே வகையான similar kind of atoms அதுல இருக்குது. வெவ்வேறு வகையான atoms, different types of elements or atoms are present in the compounds, carbon dioxide, nitrogen oxide, H2O. So these are called heteroatomic molecules. தமிழ்ல படிச்சோம்னா
ஒரே வகையான தனிமத்தின் அணுக்கள் இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்கலாம், அல்லது வெவ்வேறு வகையான தனிமத்தின் அணுக்கள் இணைந்து மாறா விகிதப்படி குறிப்பிட்ட விகிதத்துல கலந்து மூலக்கூறுகளை உருவாக்கலாம். ஒரே வகையான அணுக்கள் இணைந்து உருவாக்குனா அதை தனிம அணுக்கள்ங்கிறோம். ஒத்த அணு மூலக்கூறு அப்படின்னு இருக்கும். வெவ்வேறு தனிமத்தினுடைய அணுக்கள் இணைந்து ஒரு மூலக்கூறை உண்டாக்குனா அதை வேற்றணு மூலக்கூறு அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஆக்சிஜன் எடுத்துக்கிடலாம், நைட்ரஜன், குளோரின் இதெல்லாம் சொன்னோம்னா ஆக்சிஜனை O2 அப்படின்ட்டு சொல்றோம். O2னா அதுல ஒரே வகையான ஆக்சிஜன் 2 அணுக்கள் ஆக்சிஜன் அணு இருக்கு, 2 குளோரின் அணுக்கள் இருக்கு, அதனால Cl2ங்கிறோம். இதே மாதிரி வெவ்வேறு வகையான அணுக்கள் இணைந்து அல்லது வெவ்வேறு வகையான தனிமத்தின் அணுக்கள் இணைந்து வேற்றணு மூலக்கூறு உருவாகுது. NaCl, சோடியம், Na சோடியம், குளோரின்னா Cl, 2 வேற வேற அணு அதுல இணையுது. H2O, வாட்டர் தண்ணீர் எடுத்துக்கிட்டோம்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒரு விகிதப்படி இணைஞ்சிருக்கு, அதனால அத வேற்றணு மூலக்கூறு அப்படிங்கிறோம். இதுல இன்னொரு புது வார்த்தையை நம்ம படிக்கிறோம், அட்டாமிசிட்டி, அணுக்கட்டு எண். இந்த மாலிக்யூல்ல உள்ள நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in the molecule is called as atomicity. மாலிக்யூல்ல உள்ள ஆட்டம்ஸ் உடைய நம்பர்ஸ் எண்ணிக்கையை தான் நம்ம அட்டாமிசிட்டி அப்படின்ட்டு சொல்றோம். மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை நம்ம அணுக்கட்டு எண் என்று நாம் சொல்கிறோம். அதை இப்ப அடுத்த இதுல நம்ம இப்ப பார்க்க போறோம். Observe the pictures. பாருங்க, ஆக்சிஜன் homoatomic molecule, homoatomic molecule. ஏன் O2, 2 ஆக்சிஜன் ஆட்டம், 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ், O2 ஆக்சிஜன். ஓசோன் 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ், O3, 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் combined together, same atoms. இத ஒத்த ஈரணு மூலக்கூறு, இத ஒத்த ஈரணு மூலக்கூறு, இத ஒத்த மூவணு மூலக்கூறு O3, இத ஓசோன் சொல்றோம். ஆக்சிஜன் O2, நம்ம ஏர்ல இருக்கிற ஆக்சிஜன் இதுதான் ஆக்சிஜன் O2. இதெல்லாம் similar kind of atoms to form homoatomic molecules. இத என்ன சொல்றோம்? homoatomic molecules. These are the examples for heteroatomic molecules. Hydrogen, chlorine, different atoms. Hydrogen உடைய atom வேற, chlorine உடைய atom வேற, but combined together to form as heteroatomic molecules. This is water, H2O. 2 hydrogen atoms, 1 oxygen atoms combined together to form heteroatomic molecule, that is water. These are the examples for heteroatomic molecules. இங்க பாருங்க, ஹைட்ரஜன், குளோரின் 2 அணு இருக்குது, ரெண்டும் வேற வேற அணு, ரெண்டும் இணைஞ்சி ஹைட்ரஜன் குளோரைடு அப்படிங்கிறத உருவாகுது. இது வேற்று ஈரணு மூலக்கூறு. இதுல பாருங்க, 2 ஹைட்ரஜன் அணு, 1 ஆக்சிஜன் அணு, அதனால இணைஞ்சி வேற வேற அணுக்கள் இணைஞ்சி வேற்று அணு மூலக்கூறை உருவாகுது. இதை ஹெட்ரோஅட்டாமிக் வேற்று அணு மூலக்கூறுன்னு நம்ம சொல்றோம். இல்ல கீழே பாருங்க, அதுல ஹைட்ரஜன் 2, 1 ஆக்சிஜன். அதுல இப்ப எத்தனை ஹைட்ரஜன்ல 2 ஆட்டம் இருக்குது, ஆக்சிஜன்ல 1 ஆட்டம் இருக்கு. ஹைட்ரஜன்ல 2 ஆட்டம் இருக்குது, ஆக்சிஜன்ல 1 ஆட்டம் இருக்குது. அதனால இத வேற்று மூவணு மூலக்கூறு அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். இது ஹைட்ரஜன்ல 1 ஆட்டம் இருக்குது, குளோரின்ல 1 ஆட்டம் இருக்குது. அதனால இதுல வேற்று ஈரணு மூலக்கூறு. இத ஹெட்ரோ டைஅட்டாமிக் மாலிக்யூல். 2 டைனா 2 ஆட்டம்ஸ், 2 டைனா 2ன்ட்டு அர்த்தம், அதனால ஹெட்ரோ டைஅட்டாமிக் மாலிக்யூல். ஹெட்ரோ ட்ரை அட்டாமிக் மாலிக்யூல், 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. அதனால we are called as heteroatomic molecules. Activity 7.2, இந்த atomicityக்காக ஒரு எக்ஸாம்பிள் உங்க புக்ல கொடுத்திருக்காங்க. Classify the following molecules based on their atomicity and fill in the table. கீழ்கண்ட மூலக்கூறுகளை அணுக்கட்டு எண்களின்படி வகைப்படுத்தி அட்டவணைப்படுத்து. சார் இதுல இங்கிலீஷ் மீடியம் இதுல எழுதியிருக்கிறேன். டைஅட்டாமிக்னா ஈரணு மூலக்கூறு, ட்ரைஅட்டாமிக்னா மூவணு மூலக்கூறு, பாலிஅட்டாமிக்னா பல அணு மூலக்கூறு. என்னெல்லாம் கொடுத்துருக்கு? ஃப்ளூரின் F2, அதுல எத்தனை ஆட்டம் இருக்குது? 2 ஃப்ளூரின் ஆட்டம் இருக்குது. ரெண்டுமே சிமிலர் ஆட்டம், ஒரே வகையான அணு. அப்ப அது என்னது?
ஹோமோ அட்டாமிக் மாலிக்யூல். என்ன அதோடைய அட்டாமிசிட்டி என்ன? 2, F2. அது என்னது? ஈரணு மூலக்கூறு. ஒத்த அணுக்கள் ஈரணு மூலக்கூறு புளூரின் F2. ஒத்த அணு ஈரணு மூலக்கூறு. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன், ஆக்சிஜன் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் அதில் இருக்குது. 2 ஆட்டம் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ், 2 ஆட்டமும் டிஃப்ரெண்ட் ஆட்டம். ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு ஹெட்ரோ அட்டாமிக் மாலிக்யூல். அதில் எத்தனை இருக்கு? CO2, கார்பன் 1, ஆக்சிஜன் 2. அப்போ அது மூவணு மூலக்கூறு. வேற்று அணுல மூவணு மூலக்கூறு. ட்ரை அட்டாமிக் மாலிகுல், ட்ரை அட்டாமிசிட்டி. அதுக்கு என்னது இருக்குது? ட்ரை அட்டாமிசிட்டி இருக்குது. பாஸ்பரஸ், ஹோமோ மாலிகுல். பட் அதுல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு? சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் 4 இருக்கு. 4 பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ். அதனால 3க்கு மேல, 3 ஆட்டம்ஸ்க்கு மேல இருக்கத பாலி அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்றோம். பல அணு மூலக்கூறு அப்படின்ட்டு அதை சொல்றோம். அதே மாதிரி சல்ஃபர், S8, சல்ஃபர் அணு, சல்ஃபர் ஆட்டமே சிமிலர் டைப் ஆஃப் சல்ஃபர் ஆட்டம்ஸ் 8 இருக்கு. அதனால அதை S8ங்கிறோம். அதை பல அணு மூலக்கூறு அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். S8ங்கிறது பல அணு மூலக்கூறு, ஆனா ஒத்த அணுக்கள், ஹோமோ மாலிக்யூல். அடுத்தது அம்மோனியா, NH3, நைட்ரஜன் ஹைட்ரஜன். அதனால இதுல ஹெட்ரோ அட்டாமிக் மாலிக்யூல்ஸ் வருது. நைட்ரஜன் ஒரு மாலிக்யூல், நைட்ரஜன் ஒரு ஆட்டம் இருக்கு, ஹைட்ரஜனுக்கு 3 ஆட்டம் இருக்கு. அதனால இதை 3, நைட்ரஜன் ஒரு ஆட்டம், 4 ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால இதை பாலி அட்டாமிசிட்டி மாலிக்யூல் அப்படின்ட்டு நம்ம அதை சொல்றோம். அதே மாதிரி ஹைட்ரஜன் அயோடைடு, HI, இது ஹெட்ரோ அட்டாமிக் மாலிக்யூல். ஆனா டை அட்டாமிசிட்டி அதுக்கு. ஹைட்ரஜனுக்கு 1, அயோடினுக்கு 1. சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. பாருங்க, H2SO4 அதுல எப்படி இருக்குது? H2SO4ல 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, 1 சல்ஃபர் ஆட்டம் இருக்குது, 4 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. அதனால வேற்று அணு மூலக்கூறு, இங்கிலீஷ்ல ஹெட்ரோ அட்டாமிக் மாலிக்யூல். அது என்ன? பல அணு மூலக்கூறு வகையை சேர்ந்தது. ஏன்னா ஹைட்ரஜன் 2, சல்ஃபர் 1, ஆக்சிஜன் 4, 7 மூலக்கூறு அதுல வருது. அதனால பல அணு மூலக்கூறு. இது பாலி அட்டாமிசிட்டி என்னது? அது H2SO4 பாலி அட்டாமிசிட்டி. இதுல பல அணுக்கட்டு எண் கொண்டது எது? H2SO4. CH4 மீத்தேன். இதுல 2 ஆட்டம் இருக்குது, கார்பன்கிற ஆட்டமும் இருக்குது, ஹைட்ரஜன்கிற ஆட்டமும் இருக்குது. அதனால ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகுல். இது வேற்று அணு மூலக்கூறு. அதுல என்ன? அதோடைய அணுக்கட்டு எண் என்ன? அட்டாமிசிட்டி என்ன? கார்பனுக்கு 1, ஹைட்ரஜன் 5 இருக்கிறதுனால பாலி அட்டாமிசிட்டி, பல அணு மூலக்கூறு. அதுல பல அணுக்கட்டு எண் கொண்ட மூலக்கூறு அப்படின்னு சொல்லலாம். குளுக்கோஸ் C6H12O6, இது ஹெட்ரோ மாலிகுல், ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகுல். இது வேற்றணு மூலக்கூறுங்கிறோம். இந்த பாலி அட்டாமிசிட்டியில வருது. ஏன்? அதுல கார்பனுக்கு 6, ஹைட்ரஜனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 6. அதனால பல அணுக்கட்டுன்னு உள்ள தனிமம் பாலி அட்டாமிசிட்டி மாலிக்யூல் அப்படின்ட்டு நம்ம இதை சொல்றோம். இது உனக்கு ஆக்டிவிட்டி 7.2ல இருக்குது. நீ அதை உன் புக்கில் இதை பார்த்து நீ நிரப்பிக்கோ. தமிழ் மீடியம் ஒத்த அணுக்கள் வேற்று அணுக்கள் இருக்குது, நீ அதை பார்த்து எழுதிக்க. ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ், RMM, ஒப்பு மூலக்கூறு நிறை. Molecules made up of atoms, so they have their mass. The mass of the molecule of an element or compound is measured in the carbon-12 scale, like relative atomic mass. மூலக்கூறுகள் எல்லாமே அணுக்களால் ஆனது. அணுக்கள் எல்லாத்துக்குமே என்ன உண்டு? அதுக்கு ஒரு சின்ன நிறை உண்டு. எனவே ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் நிறையை கணக்கிடுவதற்கு கார்பன் 12 அளவீட்டை தான் ஒப்பு அணு நிறைக்கு பயன்படுத்துறது மாதிரி ஒப்பு மூலக்கூறு நிறைக்கு நம்ம என்ன பண்றோம்? பயன்படுத்துறோம். இதுல கொடுத்திருக்கிற வரையறை, the definition of the relative molecular mass is the relative molecular mass of a molecule is the ratio between the mass of one molecule of the substance to 1/12th mass of a atom of carbon 12. ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது
ஒரு மூலக்கூறின் நிறைக்கும் கார்பன் அணுவின் நிறையில் 1/12 பங்கு நிறைக்கும் உள்ள விகிதமாகும். The relative molecular mass is obtained by adding together the relative atomic masses of all the atoms present in the molecules. ஒரு தனிமத்தினுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாலிகுலர் மாஸ் பார்க்கணும்னா, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பார்க்கணும்னா, அந்த காம்பவுண்ட்ஸ்ல உள்ள எல்லா ஆட்டமுடைய மாஸையும் நம்ம அதுல என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஒரு காம்பவுண்ட் அல்லது மாலிகுல்ல, ஒரு மூலக்கூறுல உள்ள எல்லா தனிமங்களினுடைய அணு நிறைகளையும் நம்ம கூட்ட வேண்டும். கூட்டி அதை 1/12 கார்பன் அணு நிறையோடு ஒப்பிட்டு படித்தால் அது ஒப்பு மூலக்கூறு நிறை. Here is the example for relative molecular mass. Relative molecular mass of water H2O is calculated as follows. A water molecule is made up of 2 atoms. One is hydrogen, another one is oxygen. But hydrogen has 2 atoms, 2 same atom. So 2 into mass of hydrogen H2. Oxygen எத்தனை இருக்கு? 1 oxygen atom. Mass of oxygen atom 2 into mass of hydrogen atom plus 1 into mass of oxygen atom. Because hydrogen has 2 hydrogen atoms, oxygen has only 1 oxygen atom. So 2 into mass of hydrogen plus 1 into mass of oxygen. 2 into 1 mass of hydrogen is 1 plus mass of oxygen is 16. Then நம்ம multiply பண்ணி add பண்ணோம்னா 18. That is, one molecule of H2O is 18 times as heavy as 1/12 of the mass of carbon 12. நம்மள பாருங்க, நீரின் ஒப்பு மூலக்கூறு நிறையை எப்படி கணக்கிடுதோம்னா, 2 ஹைட்ரஜன் அணுவையும் 1 ஆக்சிஜன் அணுவையும் கொண்டது நீர் மூலக்கூறு. அப்ப நீர் மூலக்கூறுல ஹைட்ரஜன் 2 இருக்கு. அது கூட ஹைட்ரஜன் அணுவின் நிறையை பெருக்கணும். அது கூட 1 ஆக்சிஜன் அணு இருக்குது. ஆக்சிஜன் அணுவின் நிறையையும் பெருக்கி 2ஐயும் கூட்டணும். 2 ஹைட்ரஜன் அணு, அதனுடைய நிறை 1. அது கூட 1 ஆக்சிஜன் அணு, அதனுடைய நிறை 16. 2ஐயும் பெருக்கி கூட்டணும்னா அதனுடைய ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ் 18. எனவே ஒரு நீர் மூலக்கூறின் நிறையானது 18 முறை கார்பன் 1/12 கார்பன் அணுவின் நிறையை விட அதிகமாக இருக்கிறது என்பதை இதை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். மூலக்கூறுகளுக்கும் அணுக்களுக்கு இடையிலான வேறுபாடுகள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேற, அதனால இதை பார்த்துக்கோ, நல்லா படிச்சுக்கோ. ஆட்டம். An atom is the smallest particle of an element. ஒரு எலமெண்டினுடைய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் எதுதான்? ஆட்டம். மாலிகுல் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் ஆஃப் அன் எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட். மாலிகுல் வந்து ஒரு எலமெண்ட்டுக்கும் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிளா இருக்கலாம், காம்பவுண்டுக்கும் இருக்கலாம். கார்பன் டை ஆக்சைடுக்கும் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் இதுதான் மாலிகுல். அதே மாதிரி ஒரு ஆக்சிஜன் எலமெண்ட்டுக்கும் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிளா அது இருக்குது. ஆட்டம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் free state except in a noble gas. Molecule exists in a free state. அணு என்பது, ஆட்டம் வந்து does not exist in a free state. தனியா இருக்காது. அது ஏதோ ஒரு மாலிகுலா மாறினாதான் தனியா இருக்க முடியும். ஆக்சிஜன் ஓ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியாது, தனியா வைக்க முடியாது. O2 மாலிகுலா ஆனாதான் அது என்ன ஆக முடியும், exist in a free state except the noble gases. Noble gases like helium, neon, argon இதெல்லாம் ஃப்ரீ ஸ்டேட்ல ஸ்டேபிளா இருக்கும். மற்றபடி ஆட்டம்ல இந்த எக்ஸப்ட் த நோபல் கேஸ், அதர் ஆட்டம்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட். மாலிகுல்ஸ் எக்ஸிஸ்ட் இன் ஏ ஃப்ரீ ஸ்டேட். எல்லா மாலிகுல்ஸும் ஸ்டேபிளா இருக்கும். எக்ஸப்ட் சம் ஆஃப் நோபல் கேஸ், other atoms are highly reactive, molecules are less reactive. ஆட்டம்ஸ் வந்து என்ன ஆகும்னா மாலிகுலா ஃபார்ம் ஆகுறதுக்காக நல்ல
வேகமா ரியாக்ட் பண்ணும். தே ரியாக்ட் வித் அதர் எலமெண்ட்ஸ் டு ஃபார்ம் அஸ் காம்பவுண்ட் யூசிங் கெமிக்கல் பாண்டிங் லைக் அயானிக் பாண்ட்ஸ், கோவலன் பாண்ட்ஸ். இப்படி ஏதாவது ஒரு பாண்ட்ஸ் அது ரொம்ப வேகமா ஃபாலோ பண்ணி என்ன ஆயிரும், ரியாக்ட் பண்ணிடும். மாலிகுல்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ். ஆட்டம் மாதிரி மாலிகுல்ஸ் என்ன பண்ணாது, வேகமா ரியாக்ட் பண்ணாது. ஆட்டம் டஸ் நாட் ஹேவ் எ கெமிக்கல் பாண்ட். ஆட்டம்க்கு கெமிக்கல் பாண்ட் கிடையாது. கெமிக்கல் பாண்ட் வழியா ரியாக்ட் ஆகி கெமிக்கல் பாண்ட் மூலமா மாலிகுலா மாறும். ஆனா ஆட்டமா இருக்கச்சுல அது என்ன கிடையாது, அதுக்கு டஸ் நாட் ஹேவ் அ கெமிக்கல் பாண்ட். பட் ஆட்டம் இன் எ மாலிக்யூல் ஆர் ஹெல்ட் பை கெமிக்கல் பாண்ட்ஸ். ஆட்டம் வந்து மாலிகுலா மாறும்போது ஏதாவது ஒரு கெமிக்கல் பாண்டிங்க இருக்குது. கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் எல்லாம் பண்ணி தான் என்ன ஆக முடியும், ஒரு கெமிக்கல் பாண்ட்ஸ் உண்டாகி மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. தமிழ்ல மூலக்கூறுகளுக்கும் அணுக்களுக்கும் இடையிலான வேறுபாடு. ஒரு தனிமத்தினுடைய ஒரு சிறிய பகுதியை அணுங்கிறோம். ஆனா மூலக்கூறை தனிமத்தினுடைய சிறிய பகுதின்றும் சொல்லலாம், ஒரு சேர்மத்தினுடைய சிறிய பகுதின்றும் சொல்லலாம். சோடியம் குளோரைடு உப்பு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு சிறிய பகுதியாக இருக்கக்கூடியது மூலக்கூறுகள். அதே நேரம் ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு அது ஒரு தனிமம், அதனுடைய சிறிய பகுதியை மூலக்கூறுன்னு சொல்லலாம். மந்த வாயுக்களை தவிர ஏனைய அணுக்கள் தனித்த நிலையில் இருப்பது இல்லை. ஹீலியம், நியான், ஆர்கான் இதெல்லாம் மந்த வாயுக்கள், அரிய வாயுக்கள்ங்கிறோம். இதெல்லாம் தனித்த நிலையில கிடைக்கக்கூடியது. ஆனா இவைகள்லாம் தனித்த நிலையில இருக்காது, ஏதோ ஒரு மூலக்கூறு அமைப்புல தான் இருக்க முடியும். ஆக்சிஜன், நைட்ரஜன், குளோரின் இதெல்லாம் ஒரே அணுக்களாக இணைந்து மூலக்கூறுகளாக உருவாகிதான் தனித்த நிலையில கிடைக்க முடியும். மூலக்கூறா மாறிதான் தனித்த நிலையில கிடைக்கும். மந்த வாயுக்களை தவிர ஏனைய அணுக்கள் வினைத்திறன் மிக்கவை, மூலக்கூறுகள் வினைத்திறன் குறைந்தவை. மந்த வாயுக்கள் வந்து ஸ்டேபிள் கேஸ், அது நிலைத்த தன்மையுடையது, அதனால அது வினை புரியணும்னு அவசியம் கிடையாது. மற்ற வாயுக்கள் நிலைத்த தன்மையை பெறுவதற்காக மிக அதிகமாக மற்ற தனிமங்களோடு வேதிவினை புரிவதற்கு அவைகள் வேகமா இருக்கும். அணுக்கள் ஏதாவது ஒரு வேதியியல் முறைப்படி அயனி பிணைப்பின் வழியாகவோ சகப்பிணைப்பின் வழியாகவோ, சகை பிணைப்புல ஒற்றை பிணைப்பு, இரட்டை சகப்பிணைப்பு, உண்மை சகப்பிணைப்பு இதன் வழியாகவோ இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்கி நிலைத்த தன்மையை பெறும். ஆனா மூலக்கூறுகள் நிலைத்த தன்மையை ஏற்கனவே பெற்றதுனால ரொம்ப எளிதில வினைத்திறன் கொண்டவையாக இருக்காது. அணுக்களில் வேதிப்பிணைப்புகள் இல்லை, மூலக்கூறுகளில் வேதிப்பிணைப்புகள் உண்டு. அணுக்களா இருக்கும்போது அதுல வேதிப்பிணைப்பு கிடையாது. ரெண்டு அணுக்கள் வேதிப்பிணைப்பு உருவாக்கி மூலக்கூறா மாறிடும். ஆக்சிஜன் ஒரு வேதிப்பிணைப்பின் வழியாக மூலக்கூறா மாறிடலாம். ஆனா அணுக்களா இருக்கச்சுல வேதிப்பிணைப்பு கிடையாது, மூலக்கூறுகள்ல வேதிப்பிணைப்புகள் உண்டு. இதுதான் அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். The difference between atom and molecule is a very important question. அதனால study well, remember in your mind, that is very important question. மூலக்கூறுகளுக்கும் அணுக்களுக்கான வேறுபாடுகள் மிக முக்கியமான கொஸ்டின், ஞாபகத்துல வச்சுக்கோ, நல்லா படிக்கணும். In our everyday life, we are using some measurements in specific term of amount, dozens, pair. A boy went to the shop, asked 2 dozens of apples, a dozens of eggs, gross of pencils, has 144 pencils, a ream of paper having 500 papers. Pair, dozen, gross, ream are the specific term of units to quickly suggest the numbers. இடையில டசன், கிராஸ், ரீம்லாம் சொல்லி ஈஸியா பொருட்கள்ல 12 டசன், ஒரு டசன் ஆப்பிள் கொடுங்க, ஒரு ரீம் பேப்பர் கொடுங்கன்னு ஈஸியா நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி இன் SI யூனிட்ஸ் we already studied length is measured as meter, mass measured by kilogram, time measured by seconds. Similarly, chemistry, the number of particles in the element or molecules, we use mole. Mole is a number, its value is 6.023 into 10 to the power 23. This is known as Avogadro's number or Avogadro's
constant. According to the concept of the mole, the particle can be atoms, molecules, or ionic compounds. For example, carbon has 6.023 into 10 to the power 23 atoms. Carbon dioxide has 6.023 into 10 to the power 23 molecules. Sodium chloride has 6.023 into 10 to the power 23 molecules of sodium chloride compounds. Then, value of mole. How to find the value of the mole? 12 gram of carbon, 12 isotope is equal to 1 mole. 12 grams of carbon, 12 isotope is equal to 1 mole. How to find this? ஒரு மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல கார்பன் 12 ஐசோடோப்பினுடைய மாஸ் ஆட்டம் மாஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதோடைய வேல்யூ எவ்வளவு? 1.992648 into 10 to the power minus 23 gram. அத 12 gram of carbon by mass of carbon 12 atom ஆல டிவைட் பண்ணணும்னா 6.0221367 into 10 to the power 23 atom per molecule. அத இந்த atom per molecule 1 mole. This was found by Avogadro, so it is called Avogadro's number or constant. 1 mole of any gas contains 22,400 ml or 22.4 liter at STP. This is called molar volume. மாணவர்களே, நாம் அன்றாட வாழ்க்கையில பேர், ஜோடி, டசன் அப்படின்ட்டு பல அளவீடுகளை பயன்படுத்தி கொண்டு வருவதை அறிந்திருக்கிறோம். நாம் கடைக்கு சென்று 2 டஜன் ஆப்பிள், 1 டஜன் முட்டை, 1 கிராஸ் ஆஃப் பென்சில், ஒரு கிராஸ்ங்கிறது 144 பென்சில், ஒரு ரீம் பேப்பர் கொடுங்க அப்படின்னா 500 பேப்பர் தருவாங்க. இப்படி அன்றாட வாழ்க்கையில நம்ம பேர், அதாவது ஜோடி, டசன், கிராஸ், ரீம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தினந்தோறும் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு பொருளை எளிதாக வாங்குவதற்கு 24 ஆப்பிள் தாங்கன்னு சொல்லாம 2 டஜன் ஆப்பிள் தாங்கன்னு சொல்றோம். அதே மாதிரி போன வகுப்புல நம்ம படிச்சிருப்போம் எஸ்ஐ யூனிட்ஸ், நீளத்தை அளக்க மீட்டர், நிறையை அளக்க கிலோகிராம், நேரத்தை அளக்க செகண்டுகளை பயன்படுத்துறோம், நிமிடத்தை பயன்படுத்துறோம். அதே போல வேதியியலாளர்கள் வேதியியல் பொருட்களின் அளவை கண்டறிய, அதில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கண்டறிய மோல் என்கிற ஒன்றை பயன்படுத்துகிறார்கள். அணு மூலக்கூறுகளில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையை கண்டறிய ஒரு மோல் என்பது 6.023 10⁻23 சமம். இதை கண்டுபிடித்தவர் இத்தாலிய அறிவியல் அறிஞர் அவகேட்ரோ. அதனால இத அவகேட்ரோ நம்பர் என்று நம்ம இதை சொல்கிறோம். இந்த அவகேட்ரோ எண்ணிக்கை 6.023 என்பது அணுக்களில் உள்ள துகள்களுக்கு அதுதான். மூலக்கூறா இருந்தா 6.023 மூலக்கூறு. அயனிக் துகளை கண்டறிக்கணும்னா ஒரு மோல் அயனிக் துகள்ல 6.023 இருக்கும். இப்ப கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டோம்னா 6.023 10⁻23 சேர்ம மூலக்கூறுகள் அதுல இருக்குது. கார்பன் எடுத்துக்கிட்டோம்னா 6.023 தனிம மூல அணுக்கள் அதுல இருக்குது. சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டோம்னா அயனிகள் இருக்கு 6.023 10⁻23. இந்த மதிப்பை எவ்வாறு அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு சொன்னோம்னா, எடுத்துக்கிட்டோம்னா கார்பன் 12 ஐசோடோப்பில் 12 கிராம் என்பதை மூல அளவாக எடுத்துக்கொண்டு 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பு என்பது ஒரு மோலுக்கு சமம் அப்படின்ட்டு அவகேட்ரோ கண்டுபிடிச்சார். அதை எப்படி கண்டுபிடிச்சார்? மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிறதுல கார்பன் 12னுடைய அணு நிறைய கண்டுபிடிக்கிறார். 1.9264810⁻⁻23. அதுல 12 கிராம் கார்பன் அணுவை கார்பன் அணுவால வகுக்கிறார். அப்ப 12/1.92648 என்று வகுத்தோம்னா 6.0221367 அணுக்கள் பெர் மூலக்கூறு வருது. இததான் ஒரு மோல் என்று அவகேட்ரோ சொன்னார்.
இது போக வாயு நிலையில் உள்ள மூலக்கூறுகளை கணக்கிட மோலார் பருமன் அப்படிங்கிறத அவோகேட்ரோ சொல்றார். ஒரு குறிப்பிட்ட பருமன் கொண்ட பொருளில் உள்ள வாயுக்கள் 1 மோல் அளவுள்ள துகள்களை பெற்றிருக்கும். அதுக்கு அவரு அந்த 1 மோல் துகள் உள்ள வாயுக்கள் எவ்வளவு அளவுடைய வாயுக்களை பெற்றிருக்கும் சொல்றாரு. 22,400 மில்லி லிட்டர் அல்லது 22.4 லிட்டர் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் STPல 1 மோல் வாயுவானது 22.4 லிட்டர் மோலார் பருமனை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது எந்த வாயுவா இருந்தாலும் சரி. படத்துல பாக்கீங்க, ஹீலியம் வாயு 22.4 லிட்டர், Cl2 22.4 லிட்டர் வாயு கொண்ட பருமன் வாயு கொண்ட இந்த பலூனுக்குள்ள எவ்வளவு துகள்கள் இருக்கும்? 6.023 10⁻23 துகள்கள் இருக்கும் அப்படிங்கிறத அவோகேட்ரோ நமக்கு சொல்லியிருக்கிறார். இததான் அவோகேட்ரோ எண் அப்படின்னு சொல்கிறோம். இத மோல் தத்துவம் என்றும் சொல்கிறோம். What we have in our book, mole concept. Mole concept என்ன? In SI system, the mole is the amount of substance that contains as many elementary entities. Entitiesல என்னது? atoms இருக்கலாம், molecules இருக்கலாம், other particles இருக்கலாம். Are there atoms in exactly 12 gram of the carbon-12 isotope? That is, the actual number of atoms in 12 gram of carbon-12 is determined experimentally. எப்படி எக்ஸ்பெரிமெண்டா பார்த்தோம்? அந்த இதுக்கு முன்னால் உள்ள வீடியோல பார்த்தோம். மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல கார்பன்-12 மாஸை கண்டுபிடிச்சு 12 கிராமாக அதை டிவைட் பண்ணி அதோடைய வேல்யூவை நம்ம படிச்சோம். அதுதான் அவோகேட்ரோஸ் நம்பர் அப்படிங்கிறத அதுக்கு முந்தின வீடியோல நம்ம பார்த்தோம். Amido Avogadro, who proposed its significance, its value is 6.023 into 10 to the power 23. So, 1 mole of substance contains 6.23 into 10 to the power 23 entities. Thus, 5 moles of oxygen, 1 mole na 6.023 into 10 to the power 23. 5 moles na 6.023 into 10 to the power 23. 5ஆல மல்டிப்ளை பண்ணிடணும். அதை தான் இங்க கொடுத்துருக்கு. 5 into 6.023 into 10 to the power 23 molecules. தமிழ்ல பார்த்தோம்னா மோல் கருத்து SI அளவு முறையில எப்படி நாம் அணுக்கள், மூலக்கூறுகள், அயனிகள், பிற துகள்களை எல்லாம் கணக்கிடுவதற்கு வேதியியல்ல மோல் என்ற அளவீட்டை பயன்படுத்துகிறோம். அது என்னது மோல் என்ற அளவு? கார்பன் 12இல் 12 கிராம் நிறைக்கு சமமான அணுத்துகள்களின் எண்ணிக்கையை தான் ஒரு மோல் என்று அழைக்கிறோம். 12 கிராம் நிறை கொண்ட கார்பன் 12ல எவ்வளவு துகள்கள் இருக்கிறதோ அதை தான் ஒரு மோல் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதை முன்மொழிஞ்சவர் யாருன்னா இத்தாலியில சேர்ந்த ஒரு அறிவியல் அறிஞர் அவோகேட்ரோ. அதனால இது அவோகேட்ரோ எண்ணுட்டே நம்ம சொல்கிறோம், அல்லது அவோகேட்ரோ மதிப்புன்னு சொல்றோம். இதனுடைய மதிப்பு 6.023 பெருக்கல் 10⁻23. எனவே ஒரு மோல் என்பது 6.023 பெருக்கல் 10⁻23. ஒரு டசன் எவ்வளவு? 12. ஒரு ஜோடினா எவ்வளவு அல்லது ஒரு பேர்னா எவ்வளவு? 2. ஒரு ரீம்னா எவ்வளவு? 500 பேப்பர்ஸ். அதே மாதிரி ஒரு மோல்னா எவ்வளவு? 6.023 into 10 to the power 23. இது ஒரு நம்பர் தான். இது எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய நம்பர் தான், நிறை கிடையாது. எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய நம்பர். இதை பெருக்கி பாருங்க. 6.023 6.023 into 10⁻23 போட்டோம்னா நம்மளால வாசிக்கவே முடியாது. மிகப்பெரிய மதிப்பு அது. கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய மூலக்கூறுக்குள்ள அல்லது அணுக்களுக்குள்ள அல்லது அயனிக்குள்ள எவ்வளவு துகள் இருக்கணுமா? 12 கிராம் கார்பன் அணுவுல உள்ள 12 கார்பன் அணுவுல உள்ள துகள்கள் இருக்கும். 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பில் எவ்வளவு துகள்கள் இருக்கிறதோ அதற்கு சமமான துகள்கள் இதுல இருக்கும். அத நம்ம ஈஸியா சொல்ல 1 மோல் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு மோல்னா 6.023 into 10 to the power 23. 5 மோல்ஸ்னா
5 moles ஆஃப் ஆக்சிஜன் மாலிகூல்ஸ்ல எவ்வளவு இருக்கும்? 5 மோல் ஆக்சிஜன் மூலக்கூறுல எவ்வளவு இருக்கும்? 6.023 into 10 to the power 23 5ஆல என்ன பண்ண வேண்டும்? பெருக்க வேண்டும், மல்டிப்ளை பண்ண வேண்டும். சரிதானா? இது நான் உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். மோல் அப்படிங்கிறது ஒரு கவுண்டிங் வேர்ட்ஸ். பேர்னா என்னது? ஜோடி, ஜோடியா இருக்கு. ஷூஸா ஒரு ஜோடிங்கிறோம். டசன்னா எவ்வளவு? 12. ரீம்ஸ் ஆஃப் பேப்பர்னா எவ்வளவு? 500. அதே மாதிரி கெமிஸ்ட் அதாவது வேதியியலாளர்கள் வேதியியலில் உள்ள பொருட்களில், அதாவது தனிமங்கள், மூலக்கூறுகள், அணுக்கள், அயனிகள் சொல்றோம்ல, இதுல உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு மோல் அப்படிங்கிற ஒரு அலகை பயன்படுத்துறாங்க, ஒரு அளவை பயன்படுத்துறாங்க. அந்த ஒரு மோல்னா எவ்வளவு? 6.023 into 10⁻23. அது மிகப்பெரியது. கண்ணுக்கு தெரியாத துகள்களை தான் அதுல நம்ம என்ன பண்ண முடியும்? அளக்க முடியும், எண்ணிக்க முடியும். இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில நடைமுறையில எல்லாம் நம்ம அதை என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. வேதியியல்ல தான் பயன்படுத்த முடியும். மைக்ரோஸ்கோப்ல பார்த்தோம்னா அதுல உள்ள துகள்களின் எண்ணிக்கையை கணக்கிடுறாங்கல்ல, அதுல எவ்வளவு இருக்குங்கிறத சொல்றதுக்கு அது ஒரு நம்பர். ஒரு மோல் அப்படின்னா 6.02 into 10⁻23 அப்படின்ட்டு நம்ம அதை சொல்றோம். இதுவும் நம்ம அதுல பார்த்ததுதான். ஆனா மோல் இஸ் a counting word of atoms, ions, formula, units and molecules. 1 mole of helium அப்படின்னா 6.023 into 10 to the power 23 helium atoms. 1 mole of hydrogen 6.023 into 10 to the power 23 hydrogen molecules. 1 mole of NaCl 6.023 into 10 to the power 23 sodium chloride. NaCl ions அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஃபார்முலா யூனிட்ஸ். இதான் அவோகேட்ரோ நம்பர்னு சொல்றோம். 6.023 அது பெரிய நம்பருங்கிறதுனால 0.23 விட்டுட்டும் எழுதலாம். 0.023 into 10 to the power 23. அது அப்படியே எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இவ்வளவு பெருசு. இதை நம்மளால வாசிக்கவே முடியாது. இதை நம்மளால என்ன பண்ண முடியாது? ரீட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதை என்ன சொல்றோம்? 1 மோல் அப்படின்ட்டு சொல்றோம். இது எப்படி? இதில் உள்ள ஒரு தனிமங்களில் உள்ள அல்லது ஒரு அணுக்களில் உள்ள ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ்ல உள்ள நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ஹவு மெனி பார்ட்டிகல்ஸ் ஆர் தேர் இன் த மாலிகூல் இஸ் ஃபைண்ட் யூசிங் mole. That is called mole concept. It was given by the famous Italian scientist Amedeo Avogadro. This is a magical number. It is very used to find a number of particles in the chemical particles. Mole concept. The number of moles of a substance can be calculated by a various means depending on the data available. நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம மோலுடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சுக்கிடலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ கேஸ், ஸ்டாண்டர்ட் மோலார் வால்யூம் எஸ்டிபி 22.4 லிட்டர்ல எவ்வளவு மோல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயன்ஸ், இதெல்லாம் நம்ம இதை என்ன பண்ணிக்கிடலாம்? கண்டுபிடிச்சிக்கிடலாம். மோல் கான்செப்ட் படி மாலிகுல் உள்ள நம்பர் ஆஃப் மோல்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம், ஆட்டம்ஸ்ல உள்ள நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிச்சிடலாம், அயன்ஸ்ல உள்ள நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிச்சிடலாம், கேஸ்ல உள்ளதை கண்டுபிடிச்சிடலாம். கேஸை கண்டுபிடிக்கணும் ஸ்டாண்டர்ட் மோலார் வால்யூம் அட் எஸ்டிபியில் 22.4 லிட்டர் அப்படிங்கிற கண்டிஷன்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எஸ்டிபினா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சருங்கிறது 273.15 கெல்வின், ப்ரெஷர் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். தமிழ்ல சொன்னோம்னா மோல்களின் எண்ணிக்கையை பல்வேறு தரவுகள்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அணுக்களின் மோல்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம், மூலக்கூறுகளின் மோல்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம், அயனிகளில் மோல்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம், வாயுக்களில் மோல்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். ஆனா எல்லாவற்றையுமே திட்ட வெப்ப அழுத்த நிலையில தான் நம்ம அதை கண்டுபிடிக்க. அந்த வாயுக்களின் மோல்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும்னா திட்ட வெப்ப அழுத்த நிலையில தான் நம்ம கண்டுபிடிக்க
முடியும். அது எவ்வளவு? திட்ட வெப்ப அழுத்த நிலைங்கிறது 273.5 கெல்வின் 15 கெல்வின் என்பது வெப்பநிலை. ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது திட்ட வெப்ப அழுத்த நிலை. அதுல குறிப்பிட்ட வாயுக்களில் குறிப்பிட்ட பருமனுள் உள்ள எல்லா வாயுக்களும் சம எண்ணிக்கையில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை துகள்களை பெற்றிருக்கும் அப்படின்னு அவகேட்ரோ சொல்றார். அததான் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் திட்ட மோலார் பருமனில் சம அளவுள்ள மூலக்கூறுகள் அல்லது துகள்கள் அல்லது அணுக்கள் அல்லது வாயு மூலக்கூறுகள் இருக்கும் அப்படின்ட்டு அவகேட்ரோ சொல்றார். மோல் கான்செப்டுக்கு மோல் ஆஃப் ஆட்டம்ஸ் இப்போ நம்ம போனதில் படிச்சதா சொல்லியிருக்கோம். 1 mole of an atom contains 6.23 into 10 to the power 23 atoms. It is equal to its gram atomic mass. ஒரு மோல் ஆக்சிஜன்ங்கிறது அதனுடைய கிராம் அட்டாமிக் மாஸ் ஈக்குவல். 1 mole 6.023 power into 10 to the power 23ங்கிறது அதனுடைய கிராம் அட்டாமிக் மாஸுக்கு எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. கிராம் அட்டாமிக் மாஸ் எவ்வளவு இருக்கு? 16 கிராம் இஸ் ஈக்குவல் டு 6.23 into 10 to the power 23. அதே மாதிரி மோல் ஆஃப் த மாலிக்யூல்ஸ் 6.023 into 10 to 3 இது வந்து மோலார் மாலிக்யூலுக்கு சமமா இருக்கும். கிராம் மோலார் மாஸ்க்கு சமமா இருக்கும். ஆக்சிஜனுக்கு பாருங்க, ஆக்சிஜன் கண்டைன்ஸ் 6.023 மாலிக்யூல்ஸ். கிராம் மோலார் மாஸ் இஸ் 32 கிராம். அதே மாதிரி மோலார் வால்யூம் பாருங்க, 1 mole of any gas occupies 22.4 liter or 22,400 milliliter at STP. This volume is called molar volume. தமிழ்ல சொன்னோம்னா ஒரு மோல் ஆக்சிஜன் அணு 6.023 10⁻23 என்பது கிராம் சராசரி அணு நிறையாகிய 16 கிராமுக்கு சமம். அதே மாதிரி ஒரு மூலக்கூறு அணு ஹைட்ரஜனுடைய ஆக்சிஜனுடைய மூலக்கூறு கிராம் மூலக்கூறு நிறை 32 கிராம். அது ஒரு மோல் ஆக்சிஜன் மூலக்கூறுக்கு 6.023க்கு சமம். மோலார் பருமன் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் வாயுவானது 22.4 லிட்டர் அல்லது 22,400 மில்லி லிட்டர் பருமனை ஆக்கிரமிக்கும். எல்லா வாயுக்களா இருந்தாலும் இது மோலார் பருமன்ட்டு நம்ம அழைக்கிறோம். காம்போசிஷன் சதவீத இயைபு. The percentage composition of a compound represents the mass of each element present in the 100 gram of the compound. எடுத்துக்கிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் H2O, அதில் ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம் இருக்குது, ஆக்சிஜன் ஒரு ஆட்டம் இருக்குது. இது ஃபார்ம் ஆகி நமக்கு வாட்டரை தருது. இதுல பெர்சன்டேஜ் காம்போசிஷனை பார்க்கணும். ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு இருக்கு, ஆக்சிஜனுக்கு எவ்வளவு இருக்கு. மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் அன் எலமெண்ட். வாட்டர்ல H2O அதில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் 50-50 இருக்குதா, 60-40 இருக்குதா, 30-17 இருக்குதா, அப்படி அதுல எந்த ஆட்டம் அல்லது எந்த மாலிக்யூல் அதிகமா இருக்குது, அதோடைய பெர்சன்டேஜை பார்க்கறது தான் பெர்சன்ட் காம்போசிஷன். அதுக்கான ஃபார்முலா மாஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் அன் எலமெண்ட் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தட் எலமெண்ட் இன் த காம்பவுண்ட் பை மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் இன்டு 100. மோலார் மாஸ் ஆஃப் H2O ஈக்குவல் டு ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு மோலார் மாசு? ஹைட்ரஜன் 2 ஆட்டம் இருக்கு, அதனால 2, அதனுடைய மாஸ் நம்பர் 1. ஆக்சிஜன் 1 தான் இருக்கு, அதனுடைய மாஸ் நம்பர் 16. 1 into 16 18 கிராம். என்ன அதுக்கு பெர்சன்டேஜ் பார்க்குறோம். மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளவு? 2 by 18 into 100 11.11%. அதே மாதிரி மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு? 16 by 18 into 100 88.9%. This is useful to determine the empirical formula and molecular formula. இதை வச்சுதான் ஒரு காம்பவுண்ட்ல இது எவ்வளவு இருக்கு பாருங்க. ஆக்சிஜன் 88% இருக்கு, கிட்டத்தட்ட 89%. ஹைட்ரஜனுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவுதான்? 11%. இதை வச்சுதான் மாலிகுலர் ஃபார்முலா, அதே மாதிரி எம்பிரிக்கல் ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ண முடியும், எழுத முடியும். இதை தமிழ்ல சதவீத இயல்பு. ஒரு தனிமத்தினுடைய சதவீத இயல்பு என்பது 100 கிராம் சருமத்தில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தினுடைய தனிப்பட்ட நிறைய குறிக்கும். இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் H2Oங்கிறதுல அதில் ஹைட்ரஜனுடைய நிறை எவ்வளவு,
நிறை சதவீதம் எவ்வளவு, ஆக்சிஜனுடைய நிறை சதவீதம் எவ்வளவு என்பது அதில் உள்ள ஹைட்ரஜனுடைய நிறையை வச்சு ஆக்சிஜனுடைய நிறையை வச்சு ஒரு வாய்ப்பாட்டின் மூலம் கண்டுபிடிக்கிறோம். அது என்ன, தனிமத்தின் நிறை சதவீதம் எவ்வளவு, சேர்மத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தனிமத்தின் நிறை பை சேர்மத்தில் உள்ள மூலக்கூறின் நிறை இன்று 100. நீர்மத்தின் மூலக்கூறு நிறை எவ்வளவு, H2O, 2 ஹைட்ரஜன் இருக்கு, அதனுடைய அணு நிறை 1, ஒரு ஹைட்ரஜன் அணு இருக்கு, அதனுடைய அணு நிறை 16. அதனால அதை 2 1ஆல பெருக்கினா 2 தான், அதை 16ஆல கூட்டி போட்டோம்னா 18. இதுல 18 கிராம் நீருடைய மூலக்கூறு நிறை, 18 கிராம்ல ஹைட்ரஜனுடைய பெர்சன்டேஜ் சதவீதம் எவ்வளவு, ஆக்சிஜனுடைய சதவீதம் எவ்வளவுன்னு பார்க்கணும்னா ஹைட்ரஜன் 2 தான் அதுக்கு அணு நிறை. அப்ப அதை 18க்கு 2 இன்று 100 போட்டோம்னா 11.1%. ஆக்சிஜன் 16 அணு நிறை, மூலக்கூறு நிறை 18, அதுக்கு சதவீதம் பார்த்தோம்னா 88.89. இதை வச்சு என்ன பண்றோம், நீர் என்ற மூலக்கூறில் ஆக்சிஜனுடைய சதவீத அளவு எவ்வளவு, கிட்டத்தட்ட 89% இருக்கு. ஆக்சிஜன் ஹைட்ரஜனுடைய சதவீதம் 11, துல்லியமா சொன்னோம்னா 11.11%. இதை வச்சு விகித வாய்ப்பாடு, மூலக்கூறு வாய்ப்பாடு போன்றவற்றையெல்லாம் நாம் கண்டு கொள்ளலாம். Avogadro's hypothesis. In 1811, Avogadro framed a hypothesis based on the relationship between the number of molecules present in the equal volumes of gases in different conditions. He stated that equal volume of all gases under similar conditions of temperature and pressure contain equal number of molecules. ஏற்கனவே நம்ம இதை சார் முன்னால வீடியோலையும் விளக்கியிருக்கேன், போனதுலையும் சொல்லியிருக்கேன். அவையோடைய கருதுகோள் என்னன்னா 1811 கொடுத்தாரு. மாறா வெப்ப அழுத்த நிலையில் சமபருமன் உள்ள வாயுக்கள் அனைத்தும் சம அளவு எண்ணிக்கையுள்ள மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். இது அடுத்த இதுல விளக்குறேன். That is V directly proportional to N. அதாவது வால்யூம் இஸ் directly proportional to number of molecule of a gas. வால்யூம் அதிகமாக number of molecules of a gas என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எல்லா கேஸுக்கும் சேமா தான் இருக்கும். கீழே உனக்கு கொடுத்துருக்காங்க பாரு, ஒரு 4 கலர் பலூன் கொடுத்துருக்குறாங்க. எல்லோ கலர் ஹீலியம், கிரீன் கலர் ஆக்சிஜன், ப்ளூ கலர் வந்து H2O மாலிக்யூல், வாட்டர் மாலிக்யூல், NH3 அமோனியா மாலிக்யூல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியத்தில் இது ஹீலியம், ஆக்சிஜன், நீர், அமோனியா கொடுத்துருக்காங்க. மூணுக்குமே ஒரே பருமன்ல, ஒரே திட்ட வெப்ப அழுத்த நிலையில, ஒரே STPல எவ்வளவுதான் இருக்கும்னா சேம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் தான் இருக்கும், சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். தட் இஸ் 1 மோல் 6.023 into 10 to the power 23, 6.023 அடுக்கு 10^23 மாலிகூல்ஸ் தான் இருக்கும். சரியா? எனவே இது ஒரே பருமன் உள்ள, ஒரே வெப்ப அழுத்த நிலை மாறாது இருக்கும்போது, ஒரே பருமன் உள்ள ஒரு கலனில் சம எண்ணிக்கையில் உள்ள மூலக்கூறுகள் தான் வெவ்வேறு வாயுக்களா இருந்தாலும் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவகேட்ரோனுடைய முக்கிய கருத்து. That is Avogadro's hypothesis. Yes. To sum up what we have studied, watch this video. 12 grams of carbon, 12 of carbon isotope equal to 6.023 into 10 to the power 23. That is same number of atoms or molecules or particles equal to atoms in 1 gram of carbon 12. Amount of substance that contains the same number of atoms or molecules or particles as there are atoms in 12 grams of carbon 12. கார்பன் 12ல எவ்வளவு அணுக்கள் இருக்கிறதோ அதே தான் 1 மோல் கொண்ட எல்லா அணுக்களிலும், எல்லா மூலக்கூறுகளிலும், எல்லா அயனிகளிலும் தான் இருக்கும். அததான் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் 1 மோல் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 1 மோல் ஆஃப் கார்பன் 12. கார்பன் 12 கிராமில் உள்ள மோல்களின் எண்ணிக்கையும் மற்ற அணுக்களில் உள்ள மோல்களின் எண்ணிக்கையும் சமம். 1 மோல் என்று சொன்னால் 2ம் 1 தான். இதுல ஒரு எடுத்துக்காட்டு உனக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பியூர் கோல்டு, பியூர் வாட்டர். பியூர் கோல்டு
1 mole of gold equal to 12 grams of carbon 12. 12 grams of carbon 12 தான் 1 மோல்ங்கிறோம். அப்போ அது எவ்வளவு 6.023 into 10 power 23 ஆட்டம். கோல்டுக்கும் 6.03 into 10 to the power 23 ஆட்டம் இருக்கும். 1 mole of pure water எவ்வளவு 6.023 into 10 to the power 23 mole molecules. அதே மாதிரி கார்பனும் 6.023 into 10 to the power 23 molecules அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல 12 gram of carbon is set as standard. This was given by Amedeo Avogadro, the Italian scientist. It is just a number. It represents the quantity of the particles. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோல காட்டினேன் சார். கடைக்கு போய் நம்ம ஷாப்ல போய் என்ன கேட்கலாம், டசன்ல அல்லது பேர் ஜோடியில நம்ம பொருளை கேட்கலாம். அப்போ இந்த அவகேட்ரா நம்பரை வச்சு நம்ம கடையில போய் எனக்கு அவகேட்ரா நம்பர்ல சாக்லேட் தாங்கன்ட்டு கேட்கலாமா? கேட்கலாம். அவர் நினைச்சா கொடுக்கலாம். ஆனா நீ ஒரு பெரிய லாரியை பிடிச்சிட்டு போகணும், அல்லது ஒரு பெரிய ஆட்டோ குட்டியானியை பிடிச்சிட்டு போனாதான் அவகேட்ரஸ் நம்பர்ஸ் ஆஃப் சாக்லேட் வரும். ஏன் 6.023 into 10 to the power 23. நீ ஒரு கால்குலேட்டர்ல போட்டு பெருக்கிப்பார். இது குவான்டிட்டிஸ், அதோட எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது. நிறைய வந்துடும் சாக்லேட்ஸ். ஆனா இத நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம என்ன பண்ண கிடையாது, பயன்படுத்துறது கிடையாது. இது அதை பயன்படுத்தவும் முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். The number is not used in day-to-day life. It is used in chemistry to find the number of particles in the atom or molecules or in the ions or electrons. இந்த வேதியியலாளர்கள் தான் இதை பயன்படுத்துறாங்க. நம்ம கடையில எல்லாம் போய் பயன்படுத்த முடியாது. கடையில போய் சொன்னோம்னா பெரிய அளவு அது. இது கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய மூலக்கூறுகளின் அளவுகளை வேதியியலாளர்கள் பயன்படுத்துகிறார்கள். 1 mole of carbon 12 equal to 12 grams of carbon 12. இதுதான் அவகேட்ரா நம்பர். இதை தான் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? அதுல ஒரு மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு ஃபர்ஸ்ட் வீடியோல சார் காட்டினேன். இப்போ இதுல ஒரு கொஸ்டின் உனக்கு. 1 mole of pure gold வந்து 12 கிராமா? 1 mole equal to 12 gram of carbon equal. ஆனா அதனுடைய மாஸ் 12 கிராமா? 1 mole of carbon 12 equal to 12 gram. அது கார்பனுக்கு ரைட். பட் கார்பன் மாஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு கோல்டு மாஸ். கோல்டு மாஸ் வந்து 196.97 கிராம். அதனால கார்பன் 12 உடைய மாஸ் வேற, கோல்டுடைய மாஸ் வேற. அப்ப மோல்னா என்ன? ரெண்டுடைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் தான், நாட் த மாஸ். அதே மாதிரி 1 mole ஆஃப் வாட்டர் வந்து 12 கிராமா? இல்லை, அது 18.015 கிராம். 12 கிராம் கார்பன்கிறது 1 mole. 12 கிராம் கார்பன் ஆஃப் 1 கார்பன் 12 ஈக்குவல் டு 1 mole. அதே மாதிரி 1 mole கோல்டு, 1 mole சில்வர், 1 mole காப்பர் எல்லாத்துக்குமே 6.023 into 10 to the power 23 ஆட்டம்ஸ். 6.023 into 10⁻23 அணுக்கள் தான். தங்கமா இருக்கலாம், சில்வரா இருக்கலாம், தாமிரமா இருக்கலாம். ஆனா மாஸ் ஆஃப் ஈச் வில் பி டிஃபரண்ட். தங்கத்தினுடைய நிறை வேற, தங்கத்தினுடைய வெள்ளியினுடைய நிறை வேற, தாமிரத்தினுடைய நிறை வேற. தங்கம், வெள்ளி, தாமிரம் இவற்றினுடைய நிறைகள் கார்பன் 12 கிராம் அளவுக்கு சமம் கிடையாது. 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பில் உள்ள துகள்களின் எண்ணிக்கை தான் 1 மோல். இதில் உள்ள நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் பிரசன்ட் இன் த கோல்ட் is 6.023 into 10 to the power 23. Number of particles present in the silver is 6.023 into 10 to the power 23. Not the mass of gold, mass of silver. இது தங்கம், வெள்ளி, தாமிரத்தின் நிறைகளை அல்ல, அவற்றில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையை குறிப்பது. 1 மோல் என்பது 6.023 பெருக்கல் 10⁻23 துகள்களை கொண்டிருக்கும். அது 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பில் உள்ள துகள்களின் எண்ணிக்கைக்கு சமம். இதுதான் அவகேட்ரோ நமக்கு தந்தது. இதான் 1 மோல் என்று நாம் சொல்கிறோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகேட்ரோஸ் லா.
அவோகேட்ரா விதிகளின் பயன்பாடு. இவ்வளவு நேரம் படிச்சோம். அது என்னது? இட் எக்ஸ்பிளைன்ஸ் கே-லூசாக்ஸ் லா. கே-லூசாக்கின் விதியை விவரிக்கிறது. என்னது கே-லூசாக் விதி? இஃப் வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட், பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ப்ரெஷர் வால்யூம் மாறாது இருக்கும்போது, வால்யூம் கான்ஸ்டண்டா இருந்துச்சுன்னா, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அல்லது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க நம்ம ஸ்கூல்ல பார்க்கலாம், சைக்கிள் ஸ்டாண்ட்ல மே மாசம் ஏப்ரல் மாசத்துல தானா டயர் டப்புன்னு வெடிக்கும். ஏன்னா அங்க வால்யூம் டயர் மாறாம இருக்கு. அதை சுத்தி உள்ள வால்யூம் கன அளவு பருமன் மாறாம இருக்கு. அதுக்குள்ளுக்க இருக்கிற வாயு காற்று வெப்பத்தால என்ன ஆகுது? அதிகரிக்குது, அழுத்தத்தை கூட்டுது அதுக்குள்ள. அதனால அதை வெடிக்க வைக்குது. இது கே-லூசாக் விதி. இதை விவரிக்கிறது. இட் ஹெல்ப்ஸ் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிசிட்டி ஆஃப் த கேசஸ். Molecular formula of gases can be derived using Avogadro's law. It determines the relation between molecular mass and vapor density. It helps to determine gram molar volume of all gases. That is 22.4 liter at STP. வாயுக்களின் அணுக்கட்டு என கணக்கிட உதவுகிறது. அவோகேட்ரா விதியை பயன்படுத்தி மூலக்கூறு வாய்ப்பாட்டை கணக்கிடலாம். மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பை கொண்டு வரலாம். அனைத்து வாயுக்களின் கிராம் மோலார் பருமனை, அதாவது 22 லிட்டர் திட்ட வெப்ப அழுத்த நிலையில கணக்கிட நம்ம இதை பயன்படுத்துறோம். இது ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் அல்லது 4 மார்க்லையும் இதை கேட்கலாம். Okay, well students, we have completed this lesson of atom and molecules, and I will post few questions for you to study. But please do concentrate on book, on learn line by line. Everything is important. Thank you. We will see you on next class. Thank you very much.